திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வளாகத்தில் தம்பதி அசைவ உணவு சாப்பிட்டது பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தோஷம் கழிக்கும் விதமாக பரிகார பூஜை செய்து கோவில் வளாகத்தில் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி, இப்ப தோஷம் கழிக்கக்கூடிய வகையில பரிகார பூஜை செய்யப்பட்டிருப்பது தொடர்பான காட்சிகளை பார்க்க முடிகிறது. கூடுதல் தகவல்களை விவரிங்க. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள், வெளி மாவட்ட பக்தர்கள், வெளி மாநில பக்தர்கள் என சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் அண்ணாமலையார் கோவிலின் 4 வாயில்களிலும் கடுமையான காவல்துறையினர் சோதனைக்கு பின்னரே பக்தர்கள் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கப்படும் நிலையில் நேற்று தீபா மற்றும் ரமேஷ் என்ற கணவன் மனைவி இருவரும் கோவிலின் உள்ளே அசைவ உணவு மற்றும் முட்டை ஆகியவற்றை கொண்டு உள்ளே அமர்ந்து 5ஆம் பிரகாரத்தில் அமர்ந்து சாப்பிட்ட நிகழ்வு மிக பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் பக்தர்களிடையே ஏற்படுத்தி இருந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் ரமேஷ் மளிகை கடையில் வேலை செய்வதாகவும் அவரது மனைவி தீபா ஆகிய இருவருமே நேற்று மாலையில் அந்த கோவிலில் அசைவ உணவை உண்டனர் என்று தெரிய வந்தது. இதனையடுத்து அண்ணாமலையார் கோவிலில் அசைவ உணவு சாப்பிட்ட தோஷத்தை கழிக்கும் விதமாக இன்று சிவாச்சாரியார்கள் கலசத்தில் புனித நீரை ஊற்றி சிறப்பு பூஜைகளை மேற்கொண்டார்கள். இந்த பூஜைகள் மேற்கொண்ட பின்னர் அந்த தம்பதியினர் சாப்பிட்ட இடத்தில் அந்த புனித நீரை தெளித்து தோஷ பரிகார நிவர்த்தியை சிவாச்சாரியார்கள் இன்று மேற்கொண்டனர். தகவல்களுக்கு நன்றி குருதண்டபாணி.